அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, எம்எஸ்எஸ்ஆர்எஃப்ஸ் மொபைல் ஆப் வின்ஸ் ஐயுசிஎன் கன்சர்வேஷன் அவார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? எம்எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்னா, எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சரியா? அவங்க டெவலப் பண்ண ஒரு மொபைல் ஆப்புக்கு வந்து ஐயுசிஎன்னோட கன்சர்வேஷன் அவார்ட் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இவங்க என்ன ஆப் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் அப்ளிகேஷன். ஃபிஷர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷன வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த ஃபிஷர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நோ ஃபிஷிங் ஜோன் அப்படிங்கிற அலர்ட் சிஸ்டம் வந்து இந்த ஆப்ல வந்து இருக்கும். ஓகே. அப்ப மீனவர்கள் வந்து கடல்ல போய் மீன் பிடிப்பாங்க. அதுல ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதிகளா இருக்கும். ஆனா, மீனவர்கள் கடல்ல இருக்கப்ப, அவங்களுக்கு அந்த பவுண்டரீஸ்லாம் தெரியாது. எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும் கடல் எல்லாமே. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இந்த ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத, அந்த ஜியோ டெக்னாலஜி மூலியமா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஜியோ லொகேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலியமா. தட் இவங்க வந்து கடலுக்கு போறப்ப, ஒரு இடத்துக்கு போறாங்க அப்டின்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் வந்துரும். இந்த மாரி இந்த இடத்துல வந்து நீங்க மீன் பிடிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2த்துலயுமே வந்து ஒர்க் ஆகக்கூடியதா இருக்கனால, என்ன ஆயிருக்கு அப்டின்னா, இது வந்து ஃபார்மர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, நமக்கு இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே ஒடிஷா பக்கத்துல நெஸ்டிங்க்கு வரும். சரிங்களா? அந்த மாதிரி அதெல்லாம் நெஸ்டிங்க்கு வர்றப்ப, அந்த இடம் எல்லாமே நோ ஃபிஷிங் ஜோனா வந்து நமக்கு அனவுன்ஸ் பண்ணிருவாங்க. அப்படி இருக்கப்ப அந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ பாதுகாக்கிறதுக்குமே இந்த ஆப் வந்து ரொம்ப உதவிகரமா இருந்தனால, ஐயுசிஎன்னோட கன்சர்வேஷன் அவார்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்புக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? சிம்பிளா ஐயுசிஎன் கன்சர்வேஷன் அவார்ட் எந்த ஆப்புக்கு குடுத்துருக்காங்க, அந்த ஆப்ப டெவலப் பண்ணது யாரு? அது மட்டும் தான் நமக்கு இதுல தேவை. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து தமிழக அரசாங்கம் வந்து நெறைய விஷயங்கள வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண் இல்லங்கள் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த அரண் இல்லங்கள் அப்படிங்கிறது எங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையில ஷெனாய் நகர், அண்ணா நகர் இந்த மாரியான இடங்கள்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அரண் இல்லங்கள் யாருக்காக அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அரண் இல்லங்கள் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாலினத்தவர்களுக்காக அவங்களுடைய நலன் சார்ந்து தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த அரண் இல்லங்கள் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்தியால நம்பர் ஆஃப் பர்த் டிக்ளைன்ஸ் அண்ட் டெத்ஸ் ரைஸ் ஸ்லைட்லி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு. இதுல வந்து பர்த் எவ்வளோ இருக்கு, டெத் எவ்வளோ இருக்கு, செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் எப்படி இருக்கு, நார்மலா செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, இந்த மாரியான டேட்டா எல்லாமே வந்து குடுப்பாங்க. சரியா? அந்த வகையில பார்க்கிறப்ப, இந்தியாவுல பர்த் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஆனா டெத் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மேஜரா இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு ஆ செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் எங்க இருக்கறதுலே கம்மியா இருக்கு எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல. ஜார்க்கண்டோட செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறது 899. அதுக்கப்புறமா பீகார்ல 900, தெலுங்கானால 906, மகாராஷ்டிரா 909 அப்படியே வருது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறது ஆ நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பார்ன் பெர் 1000 மேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தன பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? இது செக்ஸ் ரேஷியோ அட் பர்த். நார்மலா செக்ஸ் ரேஷியோ யாருக்கு அதிகமா இருக்கு? ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல 1085. அதுக்கப்புறமா நாகாலாந்துல 1007, கோவால 973 இந்த ரேஷியோஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. டாப் 3ய மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் இருக்கறதுலயே எங்க கம்மியா இருக்கு அப்படின்னா, ஜார்க்கண்ட்ல கம்மியா இருக்கு. செக்ஸ் ரேஷியோ இருக்கறதுலயே எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து இருக்கு. ஓகேவா? இந்த 2 டேட்டா தான் நமக்கு இதுல முக்கியமான டேட்டா. சரியா? அத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது நமக்கு 1969ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டுட்டு வருது. சரியா? ஃபர்ஸ்ட் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நார்வேவ சேர்ந்த ராக்னர் ஃப்ரிஸ்க் அப்படிங்கிறவங்களும், ஜான் டின்பர்ஜன் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க. சரியா? 1969ல.
ஸோ இந்த அவார்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இட் இஸ் ஃபார்மலி நோன் அஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதோட ஃபார்மல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்வெரிஜிஸ் ரிக்ஸ்பேங்க் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. சரியா? ஸ்வெரிஜிஸ் ரிக்ஸ்பேங்க் பிரைஸ் அப்படின்னாலும், நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ்னாலும் ஒண்ணுதான். ஸோ இத கூட குடுத்து யார் இந்த அவார்ட வின் பண்ணாங்கன்னு கூட கேட்கலாம். சரியா? ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்வெரிஜிஸ் ரிக்ஸ்பேங்க் பிரைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு இந்த விருதுகள குடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பேர். ஓகேவா? ஸோ ஒண்ணு ஜோயல் மூக்கிர், அடுத்தது பிலிப் அகியான், அடுத்தது பீட்டர் ஹாவிட் அப்படிங்கிற இந்த 3 பேருக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சஸ்டெய்ன்டு எக்கனாமிக் குரோத். ஓகேவா? அதாவது இன்னோவேஷன் மூலியமா, அதாவது டெக்னாலஜிக்கல் டெவலப்மென்ட் மூலியமா நம்மளோட எக்கனாமிக் குரோத் எப்படி சஸ்டெய்னபிளா இருக்கு அப்படிங்கிறத பத்தி இவங்க ஸ்டடி பண்ணி, ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக இவங்களுக்கு இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சிம்பிளா ஒரு லைன்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா, சஸ்டெய்ன்டு எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறத இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்னோவேஷன்னால, ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மென்ட்னால எப்படி நமக்கு எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுல ஜோயல் மூக்கிர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு சஸ்டெய்ன்டு எக்கனாமிக் குரோத் இருக்கணும்னா, அதுக்கு என்ன மாரியான காரணிகள்லாம் இருக்கணும்? என்ன மாரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தா சஸ்டெய்ன்டு எக்கனாமிக் குரோத் இருக்கும்? அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாரு. பிலிப் ஆகியான் அண்ட் தென் பீட்டர் ஹாவிட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளா என்னன்னா, நமக்கு இன்னோவேஷன் டெவலப் ஆக பழைய ப்ராடக்ட்ஸ புது ப்ராடக்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிரும். கரெக்ட்டா? நமக்கு வந்து கையில மொபைல் ஃபோன் அ ட ஐ மீன் பட்டன் ஃபோன்ஸ் வச்சிருந்தோம். இப்ப டச் ஃபோன் வச்சிருக்கோம். அதான் பழைய ப்ராடக்ட்ஸ புது ப்ராடக்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே போயிருது. ஆனா கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, லைக் இப்ப வந்து ஒரு ஓல்டான ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்றது உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனி அந்த ப்ராடக்ட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அத விட ஒரு பெட்டரான ஒரு இன்னோவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆகுறப்ப இந்த உலகத்திலே பெரிய கம்பெனி என்ன பண்றாங்க, அந்த கிரியேஷன வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ தட் இவங்க மார்க்கெட்ல ரெலவன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அததான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இவங்க அ ஒரு டெஃபினிஷன வந்து குடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஐஃபோன் இருக்கு. ஐஃபோன் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐஃபோனோட பெஸ்ட்டா ஒண்ணு வருது அப்படிங்கிறப்ப ஐஃபோன் கம்பெனி என்ன பண்ணலாம்? அந்த ஒரு கிரியேட்டிவிட்டிய வந்து டெஸ்ட்ராய் பண்ண நினைக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். சரியா? சோ அத கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்டா இவங்க டிஃபைன் பண்றாங்க. சரியா? சோ இந்த மாதிரியான அ கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது. ஒரு இன்னோவேஷன வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா புரமோட் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சோ அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த நேம்ஸ பார்த்து வச்சுக்கோங்க. சஸ்டெய்ன்டு எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிற அந்த 3 வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே போதும். ஏன்னா குரூப் 1 லெவல்லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு கான்செப்ட்ட கேட்கறது இல்ல. என்ன கண்டுபிடிப்புக்காக உங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டதுங்கிறத தான் கேட்கறாங்க. சோ அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.